Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி மாசத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். எப்படி ஒரு 1/2 கிராம் கோல்டு இந்த பிப்ரவரி மாசத்துக்கு வாங்குறதுக்கான மணி சேமிக்கிறது, பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். 30 நாள் இல்ல பிப்ரவரி மாசம் 29 நாள் இருக்கு இல்லையா, அதனால 29 டேஸ் சேவிங் சேலஞ்சா பண்ண போறோம். 29 நாள் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் பிப்ரவரி மாசத்துக்கு. என் கூட இந்த மாசமும் நீங்க எல்லாரும் சேமிக்கணும். ஏன்னா போன மாசம் நம்ம சேமிச்சது 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாய் நீங்க எல்லாம் சேமிச்சிங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மாசமும் நம்ம அதே மாதிரி சேமிச்சு நம்ம ஒரு நகையா வாங்குற மாதிரி அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த 29 நாட்கள் மணி சேவிங் சேலஞ்ச் 1/2 கிராமுக்கு என் கூட நீங்களும் சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து 29 நாள் 1/2 கிராம் கோல்டுக்காக சேமிக்கலாம். இந்த மாதிரி உங்க பசங்களுக்கு யாராச்சும் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்ஸாவும் நீங்க வாங்கி தரலாம். இல்ல குட்டியா சிமிக்கி கம்மல் இருக்கு இல்லையா 1/2 கிராம்ல, அந்த மாதிரியும் நீங்க வாங்கி தரலாம். இல்ல யாருக்காச்சும் உங்க ரிலேட்டிவ்ஸ்ல விசேஷம் அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி குட்டியா 1/2 கிராம்ல கிடைக்கிற ரிங்கோ, சாப்பாடுல வெள்ளி கிண்ணம் ஒன்று விற்பாங்க இல்லையா அது, இல்ல வெள்ளியில கிளாஸ், குட்டி பிறந்த குழந்தைக்கெல்லாம் இதெல்லாம் வாங்கி தருவோம் இல்லையா அது, அப்புறம் பாலாடை வெள்ளியில, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க வந்து இந்த 3000 ரூபாய்க்கு தாராளமா நீங்க வாங்கலாம். சேமிச்சு உங்க சைடு யாருக்காச்சும் விசேஷம் இல்ல உங்க குழந்தைங்களுக்கே நீங்க இப்ப பிறந்திருக்க குழந்தைகளுக்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேமிச்சு வாங்கலாம். இந்த பிப்ரவரி மாசம் நம்ம சேமிக்க போறோம். நீங்களும் என்னோட சேமிங்க. சொல்ற மாதிரி தான் மந்த் ஸ்டார்டிங்ல முதல் நாளே நீங்க வந்து உங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொன்னு அந்த கோல் ரீச் பண்றதுக்கான உங்க மைண்ட் செட்டை கொண்டு வந்துடணும். நினைச்சா மட்டும்தான் நான் அதை செய்ய முடியும். நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் கரெக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை முடிச்சிருவோம். மாசத்துல 29 நாள் இருக்கு பிப்ரவரி மாசம்ன்றதால ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்கு. ஒரு மாசத்துல 4 வாரம் இருக்கு. 1/2 கிராம் சேமிக்கிறதுக்காக இப்ப டைப் 1 மெத்தடை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டெய்லி பாத்தீங்கன்னா டே 1 பாத்தீங்கன்னா 10 ரூபாய் போட போறேன், டே 2 பாத்தீங்கன்னா 20 ரூபாய் போட போறேன், டே 3 பாத்தீங்கன்னா 30 ரூபாய் போட போறேன், டே 4 பாத்தீங்கன்னா 40 ரூபாய் போட போறேன், டே 5 பாத்தீங்கன்னா 50 ரூபாய். அதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேல நான் போக விரும்பல. ஏன்னா நம்மளால வந்து ஒரு சில டைம்ல வந்து கஷ்டமா இருக்கும். அதுக்கு மேல போகணும் அப்படின்னா 50 ரூபாவை நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 5 நாள் மட்டும்தான். 6ஆம் தேதி 7ஆம் தேதி இல்ல கிடையாது, 6, 7 வந்து நமக்கு போட தேவையில்ல. அதுக்கு பதிலாக வேற சொல்றேன். இப்போ இந்த 5 நாளுக்கு நமக்கு 150 ரூபாய் ஆகுது. இந்த மாதிரி மாசத்துல 4 வாரம் இருக்கு இல்லையா, 4 வாரத்துல நம்ம 150 ரூபாய் 150 ரூபாய் 150 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா 600 ரூபாய் சேருது. ஒரு மாசத்துக்கு உண்டியல் சேமிப்பு வரையும் நமக்கு எவ்வளவு சேருது, 600 ரூபாய் சேருது. போட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைப் 2 மெத்தட் பார்க்க போறோம். டைப் 2 பாத்தீங்கன்னா போன வாட்டி வந்து 10 ரூபாய் போட்டிருந்தோம். அது கொஞ்சம் ஸ்டார்டிங்ன்றதால இந்த மாசம் நம்ம என்ன பண்ண போறோம், 20 ரூபாய் போட போறோம். 30 நாளுக்கும் 20 ரூபாய் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மாசத்துல நமக்கு கிட்டத்தட்ட 600 ரூபாய். அதே 600 ரூபாய் நம்ம எடுத்து வைக்க போறோம். சேவிங்ஸ் அமௌண்டா, டெய்லி சேவிங்ஸா. அடுத்ததா டைப் 3 பார்க்கலாம். டைப் 3 பார்த்த உடனே வீக்லி சேவிங்ஸ். இந்த வீக்லி சேவிங்ஸ் அங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், அந்த சேவிங்ஸ் அங்க 5 நாள் சேமிக்கிறோம் உண்டியல் சேமிப்புல. இதுல இந்த சாட்டர்டே சண்டே வரையும், சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய், சண்டே பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 150 ரூபாய். அப்படி இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வேஸ்டான பொருட்கள்லாம், பிளாஸ்டிக், இந்த அட்டை பாக்ஸ், பால் கவர் இதெல்லாம் சேமிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 150 ரூபாய் ஆகுது. மொத்தமா 4 வாரமும் சேமிக்க போறோம். கிட்டத்தட்ட 600 ரூபாய் கிடைக்குது. டைப் 4 பாத்தீங்கன்னா அதே தான். மாசம் ஆனா உங்க சேலரியை பொறுத்த வரையும் 500 ரூபாவோ 1000 ரூபாவோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்பயும் மாதிரி 1000 ரூபாய் எடுத்து வைக்க போறேன். இந்த மாசத்துக்கு மொத்தமா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் எடுத்து வைக்க போறேன். இந்த 29 நாள் மணி சேவிங் சேலஞ்சில் நான் எவ்வளவு சேமிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டியல் சேமிப்புல ஒரு 600 ரூபாய், டெய்லி சேவிங்ஸ்ல ஒரு 600 ரூபாய், வீக்லி சேவிங்ஸ்ல ஒரு 600 ரூபாய், மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய், மொத்தமா பாத்தீங்கன்னா 2800 ரூபாய் நமக்கு கிட்டத்தட்ட ஈஸியா கிடைச்சிடுது. இப்போ இந்த 29 நாட்களுக்கு என்னோட டோட்டல் அமௌண்ட் சேவிங் பார்த்தீங்கன்னா 2800 ரூபாய் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்னு போட்டு ஒரு 150 ரூபாய் 5 நாளுக்கு மொத்தம் 4 வாரம் இருக்கு. இந்த மாதிரி அந்த 4 வாரத்துக்குமே நம்ம 600 ரூபாய் சேமிக்கிறோம். அப்புறம் டெய்லி சேவிங்ஸ்ல ஒரு 20 ரூபாய் போட்டு அடுத்து டெய்லி சேவிங்ஸ்ல ஒரு 600 ரூபாய் சேமிக்க போறோம். வீக்லி சேவிங்ஸ்ல ஒரு 50 ரூபாய் பிளாஸ்டிக்ல முடி, அட்டைப்பெட்டி, இந்த மாதிரி விஷயத்துல ஒரு உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எடுத்து போட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா சாட்டர்டே ஆனா நீங்க காய் வாங்குறீங்களே அதுல ஏதாச்சும் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கோங்க. கறி வாங்குறதுல ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க போதும்.
இந்த மாதிரி 150 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு 600 ரூபாய் ஆகுது. மாசம் ஆனா 500 1000 நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமா இந்த மாசத்துக்கு 2800 ரூபாய். இந்த மாசம் பிப்ரவரி மாசம் நீங்க யாராச்சும் அன்போட கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் பண்ணலாம். நான் எதுக்காக சேமிக்கிறேன் அப்படின்னா ஒரு 1/2 கிராம் கோல்டு வாங்குறதுக்காகவும் இன்னொன்னு 5 சவரன் நகைக்காக சொன்னேன் இல்லையா, அதுக்காகவும் சேமிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.